லீவ் அவுட் சைட் யுவர் ஃபோன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணணும். க்யூட்டாக பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ், ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கணும். ரிலாக்ஸ்டாக ப்ரீஸியாக ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸிங் பண்ணுற போல் அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் தான் இந்த வைல்ட் பிளானட் ரெசார்ட். எ ஃபாரஸ்ட் ரெசார்ட். வைல்ட் பிளானட் ரெசார்ட் ஃபாரஸ்ட் ரெசார்ட்னே சொல்லலாம். ஸோ நீகிரிஸில் இருக்கிற இந்த ஒரு பிளேஸ் தான். இது வந்து ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு பார்டரில் இருக்குதுங்க. தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, இந்த ரெசார்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து தமிழ்நாடும் 30% வந்து கேரளாவும் சொல்லலாம். ஸோ இந்த ரூம்ஸே வந்து அப்படி தான் இவங்க இது பண்ணியிருக்காங்க. மைசூரும் பார்த்தீங்கன்னா நியர்பையாகவே இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் ரூம்ஸ் வந்து 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹில்டாப்னா ஸோ ஹில்டாப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எஸ்டேட் வியூலாம் தெரியும். இப்போ ஆக்சுவலாக நான் ஹில்டாப்பில் தான் இருக்கேன். ஸோ இந்த வியூ கிடைக்கும். ஸோ இதுதான் ஹில்டாப் வியூ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட், ஜங்கிள் ஃபாரஸ்ட் ரூம் அப்படின்ட்டு, அது பார்த்தீங்கன்னா சுற்றி காட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீ ஹவுஸ் செட்டப்பில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுமாரி ரூம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், அது ரொம்ப நார்மலாக இருக்கும், வேல்யூ கேபின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தா நமக்கு முன்னாடி இருக்க ஜஸ்ட் ஒரு வேல்யூ சைட் வியூலாம் தெரியும். ஸோ இந்த ரெசார்ட் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து யாருமே மொபைல் நெட்ஒர்க் இந்த எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இதை சூஸ் பண்ணலாம். எப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மொபைல் நெட்ஒர்க்கும் கிடையாது. ஒன்லி பிஎஸ்என்எலுக்கு மட்டும் தான் இங்கே டவர் கிடைக்கும். ஈவன் ரெசார்ட்டில் கூட ஒய்ஃபை வந்து ஒய்ஃபை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ லாபி ஏரியாவில் போனால் மட்டும் நம்ம ஒய்ஃபை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸோ எந்த ஒரு நெட்ஒர்க் எதுவுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒன்லி நேச்சர் டு நேச்சர் மட்டுமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும். ஸோ அது போல் தான் இருக்கணுன்ட்டு என்னோடய ஒய்ஃப் வந்து என்னோடய பர்த்டே கிஃப்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஹில்டாப் வியூ எடுத்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்ட்டு ரூம் டூர் பார்த்தலாம். ரெசார்ட் எவ்வளோ நல்லாயிருக்கோ அது போல் இவங்க கொடுக்குற ஃபுட்ஸும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஈவன் அவங்க கொடுக்குற க்ரீன் டீ கூட அந்த அளவுக்கு ரொம்ப ஹெர்பலாக இருக்குது. நம்ம தங்குற 3 வேளையுமே பஃபட் ஃபுட் தான் கொடுத்துருக்காங்க. பிரியாணி, சிக்கன், மட்டன், ரொட்டி, ரைஸ்னு எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. இந்த ரெசார்ட்டில் நிறையவே ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பட் அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஒன் டே கண்டிப்பாக பத்தாது. இதில் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட், சிறப்பஞ்சி ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. இங்கே எப்போவுமே ரெயின் இருக்கும். தென் சம் அனிமல்ஸும் இங்கே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு வரதே பயங்கர ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். ஜிப்லைன், ஏவிடி, போட்டிங், மங்கி கிராலிங், ஆர்ச்சரி, அப்புறம் நிறைய இன்டோர் கேம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து கிட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் எல்லோரும் ஸ்பெண்ட் பண்ணுற போல் பண்ணியிருக்காங்க. இல்லை அதுவும் இல்லாமல் ட்ரெக்கிங் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அது இயர்லி மார்னிங்கே இருக்கும். ஸோ இது போல் டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளோட அந்த கிளைமேட்டை பொறுத்து அமையும். ஸோ அதுக்கான சில டைமிங்ஸும் இருக்குது. ஸோ கிளைமேட் நல்லா இருந்தால் நம்ம வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணால் ஒன் டே வந்து கண்டிப்பாகவே பத்தாது. ஒரு 2 டே மினிமம், இல்லை அட்லீஸ்ட் 3 டேஸ் இருந்தால் ஸோ இங்கே இருக்கிற ரெசார்ட்டை நல்லாவே என்ஜாய் பண்ணலாம்.
ரீச் பண்ணோன்னா மைசூர்லேருந்து வரலாம், தென் கேலிக்கட்லேருந்து வரலாம், தென் சென்னையிலேருந்து வரலாம். ஸோ நான் சென்னையிலேருந்து வந்தேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலேருந்து ஊட்டிக்கு வந்துட்டேன். ஊட்டியிலேருந்து கூடலூருக்கு வந்து பஸ்ஸில் போனேன். கூடலூர்லேருந்து தென் தேவாலாவுக்கு வந்து நான் இங்கே ஆட்டோவில் போனேன். ஸோ கொஞ்சம் எக்கானமிக்காக ட்ராவல் பண்ணலான்ட்டு தான் நான் கூடலூர்லேருந்து தேவாலா வந்து நான் ஆட்டோ எடுத்தேன். ஈவன் டாக்ஸி கூட போகிறாங்க. தென் தேவாலையில் இருந்து அங்கே இருக்கிற அவங்களோட பார்க்கிங் பிளேஸ் ஃபஸ்ட்டு தேவாலை பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. இப்போ ரொம்ப உள்ளே போனதுனால ஸோ அங்கேயும் வந்து நம்ம ஆட்டோவில் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லா ஆட்டோவும் அங்கே வராதுங்க. ஏன்னா ரோடு ரொம்பவே மோசமாக இருக்கும். எல்லாம் ஒத்தடி ரோடே இருக்காது. ஸோ இவங்க வண்டி போக போக ஆரம்பித்தா ரோடே க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்டது சில ஒரு ஆட்டோக்கார் வந்தார். ஸோ அவர் மூலமாக நம்ம வந்து இங்கே தேவாலையிலேருந்து அவங்க பார்க்கிங் பிளேஸ் மெயின் கேட்டில் போயிட்டோம். ஸோ அங்கே போனால் அவங்க இன்ஃபார்ம் பண்ண பிறகு அங்கேருந்து அவங்க ஜீப் மூலமாக என்னை ரெசார்ட் உள்ளே கூப்பிட்டு போனாங்க. ஸோ அங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெசார்ட் உள்ளே போகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெசார்ட்டை ரீச் பண்ணியாச்சு. உண்மையிலுமே இது ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ் இது. ஸோ நம்ம ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதே சமயம் நல்லா ஃபாரஸ்ட்டு சுற்றி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது இருக்குது, ரெயின் ஃபாரஸ்ட்டு, தென் ட்ரெக்கிங்கு, இதுமாரி விஷயங்களும் நிறையா இருக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 days வந்து நம்ம எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். மினிமம் ஒரு 2 or 3 days நம்ம இங்கே இருந்தால் கரெக்டாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா வெதர் வந்து அடிக்கடி 10 minutes ஒரு முறை இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம அது பார்க்க வேண்டியது இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நம்ம சேஃப்டியாகவும் இருக்கணும். ஏன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால எங்கே போனாலும் இந்த அட்டைப்பூச்சிஸ் வந்து நம்மளுக்கு காலில் எகிரிடும். ஸோ அதுக்காக நம்ம ஃபுல்லாக ஷூ போட்டு ஃபுல் ட்ராக் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஈவன் நம்ம வெளில போயிட்டு நம்ம ரூம்குள்ளே வந்தாலும் அதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கே கூட நான் சும்மா செக் பண்ணியிருந்தப்ப பார்த்ததுனால என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அது உள்ளே ஏறி அந்த ரத்தம் ஏறது கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ அந்த சேஃப்டி வந்து பார்த்துக்க வேண்டியது இருக்குது. மற்றபடி இங்கே வேறு ஒரு இதுவும் இல்லை. ஒரு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய பிளேஸ். ஸோ இதை விட ஒரு சூப்பரான பிளேஸில் வந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் சீ யூ. காலேஜ் காசுனது.